வணக்கம் நேயர்களே. சொல்லுங்கள் விழுங்கள் பகுதியில் பல்வேறு துறை தந்தைகளை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த பல்வேறு துறை தந்தைகள் வரிசையில் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது இயற்பியலின் தந்தை யாருன்னா ஐசக் நியூட்டன். அதுக்கப்புறம் அவருடைய கான்செப்டில் நிறைய பேர் வராங்க. அந்த நிறைய பேரில் யாரெல்லாம் ரொம்ப முதன்மையானவங்க, பிரசித்தி பெற்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, எயின்ஸ்டீன் அவரை சொல்லலாம். அவருடைய கோட்பாடுகள்லாம் ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதே மாதிரி அணுக்கரு இயற்பியலின் தந்தை யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிறது தான் அணுக்கரு இயற்பியலின் தந்தை. தொலைபேசியின் தந்தை யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் தான் தொலைபேசியின் தந்தை. இந்த அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் அவர் கண்டுபிடிச்ச தொலைபேசி பார்த்திங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்றது. இவர் ஒரு ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவர். அவர் இப்போ எல்லாருமே தொலைபேசி எடுத்தால் என்ன சொல்கிறோம், ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஏன்னா அவர் முதல்ல தொலைபேசியை உருவாக்கும் போது ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் சொல்கிறாரு. அந்த ஹலோ அப்படிங்கிறது யாருன்னா அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் பேர். அவர் ஹலோ அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் ஹலோ, அதனால் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதே என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, எல்லோரும் ஹலோ சொல்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். நெக்ஸ்ட்டு ரயில்வே இன்ஜின் தந்தை. ரயில்வேயோடைய தந்தை யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்டீவன்சன் அப்படிங்கிறது தான் ரயில்வேயோடைய தந்தை. எல்லாருக்கும் சிரிக்க ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நகைச்சுவையின் தந்தை யாருன்னா அரிஸ்டோஃபேனஸ் தான் நகைச்சுவையின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டுருவார். அதே மாதிரி எல்லோரும் ரொம்ப பயப்படுற விஷயம் எதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அணுகுண்டு. அணுகுண்டின் தந்தை ராபர்ட் ஓபன் ஹெய்மர். அவர் தான் அணுகுண்டின் தந்தை. என்ன பல்வேறு துறை தந்தைகளை பற்றி நம்ம பார்த்தோம். இன்றைக்கான கேள்வி பகுதிக்கு போகலாமா? தொலைபேசியின் தந்தை யார்? இந்த கேள்விக்கான பதிலை திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய நேம், உங்களுடைய ஏஜ், உங்களுடைய குவாலிஃபிகேஷன், உங்களுடைய முழு முகவரியோடு வாட்ஸ்அப் செய்யுங்க. முதலில் சொல்லக்கூடிய 3 பேருக்கு விருட்சம் அகாடமியின் சார்பில் பரிசுகள் வழங்கப்படும். விருட்சம் அகாடமியின் சார்பாக டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு 1 மாத கால இலவச பயிற்சி அளிக்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்கிற விரும்புகிறவங்க இந்த திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.